அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். இன்றைய தினம் என்னுடைய சேனல்ல எப்படியான வீடியோ இருக்க போகுதுன்னு சொன்னா, வழமையா ஃபேமிலி வ்ளாக்குகள் தான் போடுறது. அப்ப நான் புதுசா ஒரு ட்ரை ஒன்று பண்ணியிருக்கிறேன். அதாவது ஒரு என்ன சொல்ற ஒரு இடத்த பற்றியோ, ஒரு விஷயத்த பற்றியோ எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோ உண்டு. மறக்காம இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களையும் எனக்கு கடைசியில தாங்க. ஸோ அது எனக்கு ஒரு வகையில பிரயோசனமா இருக்கும். மேலும் மேலும் நீங்க தர சப்போர்ட்ல இப்படியான வீடியோக்கள் நான் போடுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோக்குள்ள போய் பார்க்குறது மூலம் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அது ஒரு வகையில எனக்கு பிரயோசனம் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எல்லாருக்குமே தப்பு பண்ணுறதுக்காக தான் ஜெயில் வாழ்க்கை என்று சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நாங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோக்கள் இருக்கிற ஜெயிலில் ஒரு நாளுன்றதை கழிக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு தண்டனையாக தான் இருக்க போகுது. என்ன சாவின் விளிம்பில் இருக்கிறார்களை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இப்படியான ஜெயில் என்னமே என்று சொல்லி மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அது ஒரு வகையில் எனக்கு பிரயோசனமாக இருக்கும். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ரஷ்யாவில் இருக்கிற ரொம்ப மோசமான சிறைச்சாலைகளில் இதுவும் ஒரு சிறைச்சாலை, பிளாக் டோல்ஃபின் சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலையிலிருந்து தப்பிக்கிறதுன்றே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான வேலையாக தான் இருக்கும். இந்த சிறைச்சாலை முன்னுக்கே நிறைய பாதுகாப்பு அமைப்புகள் கட்டப்பட்டிருக்கு. இங்கே ஒருத்தர் ஒரு நாள் வாழ்கிறது பெரிய போராட்டம். அதே அங்கே தப்பிக்க நெச்சாவைக்கு கடைசியில் சாவு மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடைக்காது. இங்கே இப்படியான கைதிகள் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 700க்கு மேலே கைதிகள் இருக்கிறாங்க. அவங்க அவ்வளோ பேரும் செய்த கொலைகள் மட்டும் கிட்டத்தட்ட 3500 பேருக்கு மேலே கொலைகள் செஞ்சுக்கிறாங்க. அப்படின்ட்டு பார்க்க போனால் ஒரு ஆள் 5 பேருக்கிட்ட கொலை செஞ்சுருக்குது. அதுக்குள்ளே கொலை செஞ்சது மட்டும் இல்லை, மோசமான ஆக்கள், மனுஷரே கொள்றாக்கள், பாலியல் வன்கொடுமைகள் கூடினாக்கள் என்று சொல்லி 50 சதுர அடி ரூமில் 2 பேர் வரைக்கும் அடைப்பட்டிருப்பாங்க. அதுக்குள்ள ஒவ்வொரு செல்லுக்களையும் அந்த செல்லை 3 தட்டு அடுக்கு கதவுகளால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். எப்போவுமே யாராலையுமே அதை திறந்து கொள்ள முடியாது, அவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஒவ்வொரு செல்களையும் 24 மணி நேரத்திலும் கேமரா வச்சு செக்யூரிட்டி கார்டு பார்த்து செக் பண்ணுவினோம். அதே போல் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா செக் பண்ணுவினோம் நேரில் பார்த்து. அதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இங்கே இருக்கிற கைதிகள் பெரும்பாலும் வெளியில் ஒருத்தரும் கொண்டு போகல. அப்படி வெளியில் கொண்டு போனால் இப்படி கண்ணை கட்டி தான் கொண்டு போயிடும். ஏன்னு சொன்னால் அந்த பில்டிங் இப்படியான ஒரு அமைப்பில் இருக்குன்னு சொல்லி அவங்கள பார்க்க விட மாட்டாங்களா. அப்படி பார்த்தா தப்பிச்சிருவாங்களோ, அதுக்காண்டி இப்படி வச்சிருப்பாங்களோ. இப்போயும் அடைச்ச கைதிகளுக்கு சூப்பும் பானும் மட்டும்தான் கொடுப்பாங்க இந்த சிறைச்சாலை. அடுத்தது அல்டி கியாட் என்று சொல்கிற இன்னும் ஒரு சிறைச்சாலை. இதுவும் உலகத்திலே மிக ஆபத்தான சிறைச்சாலைன்னு சொல்லப்படுது. இந்த சிறைச்சாலையை பாருங்கோ. அதே போல் இந்த சிறைச்சாலை ரொம்பவே ஆபத்து என்று சொல்லப்படுதுன்னு சொன்னால், இங்கே MS-13 கேங்கும் அதே போல் த பரிடோஸ் 18 ஸ்ட்ரீட் கேங்குன்னு சொல்லி அந்த 2 கேங்குன்ற ஆக்கள் மட்டும்தான் இங்கே எல்லாருமே கைதிகளாக இங்கே இருக்கிறாங்க. ஒரு 2 கேங்கை கொண்ட ஒரு கைதிகள் தான் இங்கே முழுக்க இங்கே தங்களுடைய கேங் ஆக்களை மட்டும்தான் சிறை கைதிகளாக விட்டுருக்காங்க. இப்போ கேங் மெம்பர் இல்லாத ஆக்கள் இங்கே கொஞ்சம் வாழ்கிறது கஷ்டம். இப்போ சாவு வெறுமனே தெரியாது. அது ஏன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 700 கைதிகள் அடைக்கப்பட வேண்டிய இந்த சிறைச்சாலையில் 2500 கைதிகளை அடைச்சி வச்சுக்கிறாங்க. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், எவ்வளோத்துக்கு ஒரு சன நெரிசலும் சாப்பாட்டுக்கே அடிப்பட வேண்டிய மாதிரி இருக்கும் சில நேரங்களில் இந்த சிறைச்சாலையில் அதாலேயே 2004 2015 வரைக்கும் வேண்ட கேங்கில் இருக்கிற ஆக்களை மட்டும்தான் இந்த சிறைச்சாலைக்கு அனுப்பி கொண்டு வந்துருக்கிறாங்க. வேறு எந்த ஒரு கைதிகளையும் அனுப்பப்படையில் இந்த சிறைச்சாலைக்கு இன்னும் ஒரு கொடூரமான ஜெயிலை பார்க்க போகிறோம். இது ரவாண்டால என்று சொல்லி ஒரு நாட்டில் இருக்குது. அங்கே கீதாராமன் சென்ட்ரல் ஜெயில் என்று சொல்லியிருக்கு. இங்கே 1300 கைதிகள் மட்டுமே இந்த ஜெயில் இருக்கலாம். ஆனால் இங்கே 8000 கைதிகளை அடைச்சி வச்சுக்கிறாங்க. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கோ, அந்த இடம் எவ்வளோ மோசமாக இருக்குமுண்டு. இங்கே படுக்க சின்னதாக ஒரு இடம் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். இங்கே அரவாசி போயிட்ட இந்த காரணங்களாலே இங்கே இருக்கிற நிறைய கைதிகள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போவாங்க. அது எப்படி நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கிற கைதிகளுக்கு நோய்வாய்ப்பட்டால் அங்கே ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு காலில் ஒரு புண் வந்தால் கூட சில நேரம் அந்த கால் புண் பெருசாகி கொண்டு போவே அந்த காலை வெட்டி எறிகிற நிலைமை தான் அங்கே இருக்குது. அதாலே நிறைய கைதிகள் அங்கே ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டால் அங்கேயே இறந்து போகிறதுக்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தி என்று சொன்னால், இங்கே மனுஷரே வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாட்டு பஞ்சங்கள் நிறையவே இருக்குது இந்த ஜெயிலுக்குள்ளே. ரவாண்டா சிறைச்சாலைகளில் இருக்கிற அரவாசி கைதிகளில் இந்த கீதாராமன் சிறைச்சாலையில் இருக்கிற ஆக்கள் தான் நிறைய பேர் இறந்திருக்கணும் ஒவ்வொரு வருஷங்கள்லேயும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சிறைச்சாலை இந்த சிறைச்சாலை என்று சொல்லப்படுது. பேங்காக் பிரிசன்
இந்த சிறைச்சாலையில் இருக்கிற அதிகளவு கைதிகள் யார் என்று சொன்னால் அந்த நாட்டை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் மட்டும்தான். அது ஏன் என்று சொல்லி பார்ப்போம் இப்படி வந்தார்கள் என்று சொல்லி. கிட்டத்தட்ட 2020 வரைக்கும் 15,000 டூரிஸ்ட் வரைக்கும் சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே கைது செய்யப்பட்டு இங்கே உள்ள அடைச்சிருக்கிறாங்க. அதுவும் தன்னந்தனியவே வந்து இங்கே சிறைச்சாலை மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். மற்ற சிறைச்சாலை கைதிகளோடு தான் வந்து புதுசாக போகிற டூரிஸ்ட் கைதிகளும் வந்து இருக்கணும் அங்கேவே. சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே அதிக அளவுக்கு கொண்டு வரப்படுற காரணம் இந்த சிறைச்சாலைக்கு அங்கே வந்து சாண்ட்விச் சாப்பிட்றது, மற்றது தப்பான புத்தகங்கள் படிக்கிறது, அதே மாதிரி 5 பேர் கொண்டு அதிகளவான குழுக்களோட ஒரே ரூமில் தங்கியிருந்தால் சுற்றுலா பயணிகளை வந்து அப்படியே அந்த சிறைச்சாலையை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். முதல் 3 மாதத்துக்கு வந்து இப்படி சங்கிலி போட்டு தான் கட்டி வச்சுருப்பாங்க அங்கே இருக்கிற கைதிகளை வந்து. அதே மாதிரி இன்னும் மோசமான விதமாக அங்கே கொடுக்குற சாப்பாடுகள் வந்து புழுக்கள் இல்லாமல் இருக்காது. அவ்வளோத்துக்கு ஒரு கேவலமான சாப்பாடு தான் அந்த சாப்பாடு வந்து அங்கே இருக்கும். லண்டன்லேருந்து வந்து ஒரு சுற்றுலா பயணி ஒருவர் வந்து இந்த ஜெயிலில் வந்து அடைக்கப்பட்டிருந்தார். அவர் ஏன் வந்து அடைக்கப்பட்டிருந்தார்னு சொன்னால் உங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். தாயில் இருக்கிற ஒரு கேங் ஒன்று சொல்லி அங்கே இவரை வந்து அட்டாக் பண்ணிட்டோம். அப்போ இவரும் வந்து பதிலுக்கு அட்டாக் பண்ணிக்கிறேன். இவரோட ஒற்றை கண் வந்து போயிருக்குது. அப்போ அவையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணதில் இவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி உழுக போட்டிருக்கு. அதுக்குரிய ரீசன் என்னென்னு சொன்னால் இவர் வந்து அவங்களையும் திரும்ப அடித்தவர்னு சொல்லி, அதாவது தற்பாப்புக்கு அதை அடித்தாலும் வந்து அவர் அடித்தேன்னு சொல்லி இவரையும் தூக்கி உழுக போட்டிருக்கணும். ஸோ வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோக்கள் தேவை, எது மாதிரியான தொகுப்புகள் தேவைன்னு சொல்லி எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதனுடைய தொகுப்புகளை வந்து சேகரித்து நான் உங்களுக்கு வீடியோவாக தருவேன். ஸோ மீண்டும் ஒரு காணொலியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் ஜான்சன். பாய்.